பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுநாமம் மகிமைப்படுவதாக. நீதிமொழிகள் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 21வது வசனம். Proverbs chapter 24 verse 21. என் மகனே, நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட, கலகக்காரரோடு கலவாதே. ஆணுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி சில ஆலோசனைகள் நமக்கு வருகிறது. சில நேரத்தில் நாம் எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம செய்யத்தெல்லாம் நமக்கு சரின்னு தெரியும். எப்போ ஒரு மனுஷனும் ஒரு மனுஷையும் நம்ம பண்ணுறதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்குள்ளே அப்பொழுதே பிசாசு வந்து விட்டான்னு அர்த்தம். நான் பண்ணுறதுக்கு 100க்கு 100 சரி, அவங்க பண்ணுறதெல்லாம் தப்பு அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளே பிசாசு இருக்கிறது. இந்த வார்த்தை கேட்டுட்டு இருக்கிறவர்களே, கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட, கலகக்காரரோடு கலவாதே என்று சொல்லுகிறார். சில நேரத்தில் நம்முடைய உள்ளத்தை கூட பிசாசனுடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் கலக்கத்தை உண்டு பண்ணும். எந்த மாதிரி கலக்கம் தெரியுங்களா? எப்படியாவது யாரையாவது சரியில்லை உள்ள மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும். சீக்கிரம் திட்டு, அவங்கள ஏதாவது அடி, அவங்க ஏதாவது பேசு, அவங்கள எதையாவது பண்ணு அப்படின்னு சொல்லி உள்ளம் பேசிக்கிட்டு இருக்கும். நிறைய நேரங்களில் பார்த்துருக்கிறேன். சில நேரத்தில் சில நபர்களுக்கு ஜெபம் பண்ண போகிறதுக்கு முன்னாடி எங்கள் குடும்பத்திலேயே சில கஷ்டங்கள்லாம் வந்திருக்கிறது, பார்த்துருக்கிறேன். அந்த கலக்கம் வரும். யாரையா திட்டும்படியாக ஒரு சத்ருவானன் பேசுகிறத கேட்க வேண்டியதாக இருக்கும். ஆரம்பத்தில் அது தெரியல. இயேசுவுடைய அன்பு பிரசனம் நிரம்ப அந்த விஷயம் தெரிய ஆரம்பித்து விட்டது. அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு, இது கலக்கம் பண்ணுகிற ஒரு ஆவியுடைய கிரியை. நம்ம போகிற இடத்துல ஜெயத்தை கொடுப்பதற்காக கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லி வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட நல்லா ஜெபம் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அது உங்களை பிரச்சனை உண்டாக்கிடும் சொல்லி கிளம்பி நான் போய் பார்த்து அங்கே ஜெயத்தை பார்த்து வந்திருக்கிறேன். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கி கலகம் பண்ணி கொண்டிருக்கிற நபர்கள் யாராலும், மாமியார் மருமகளும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தால் எதிர் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது. ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தால் இன்னொருத்தருக்கு பிடிக்காது. ஒரு சொந்தங்களில் ஒரு ரிலேஷனுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னா அதில் இன்னொருத்தருக்கு பிடிக்காது. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒருத்தர் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பிடிக்காது. கலகக்காரரோடு கலவாதே என்று கர்த்தர் சொல்லுவதற்கு இதற்கு தான் காரணம். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த நன்மையான ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்கணும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த அன்பான ஆசீர்வாதம் நமக்கு தொடரணும் அப்படின்னு சொன்னால் கலகக்காரரோடு பேசாதீங்க, வச்சுக்காதீங்க, கலந்துக்காதீங்க. உங்களை தப்பான மனநிலையை யாராவது கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அது கலகந்தாங்க, வேண்டாம். நிறைய நேரங்களில் இப்படியாப்பட்ட விஷயம் தெரியாமலே இவங்களை கொடுத்து இவங்கள்ட்டையும் பேசின நேரங்கள் எனக்கு எத்தனையோ நேரத்தில் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு புத்தி வந்தது, தேவனுக்கு பயப்படுகிற பயம் உண்டானது. இது தப்புன்னு தெரிஞ்சது. உள்ளம் அவ்வளோ இதாச்சு. ஒருவேளை செத்து போயிருந்தா நம்ம நரகத்துக்கு தான் போயிருப்போம் என்ற ஒரு உணர்வு வந்தது. எனக்கு பிரியமானவர்களே, பைபிள் வசனம் சொல்லுகிறது, வானம் ஒழிந்து போக்கும், பூமி ஒழிந்து போகும், என் வார்த்தை ஒழிந்து போவதில்லை. ஒழிந்து போவது அந்த வார்த்தை சொல்லுகிறது. கலகக்காரரோடு கலவாதே. இன்றைக்கி கலகக்காரர்களோடு சேர்ந்து ஒரு குடும்பத்தையும் தேசத்தையும் நாட்டையும் சபைகளையும் கெடுத்து கொண்டிருக்கிற கூட்டம் எக்கச்சக்கமாக இருக்குங்க, எக்கச்சக்கமாக இருக்குது. ஒரு சபைக்கு விரோதமாக கூட்டம் கூடி, அந்த ஊழியருக்கு விரோதமாக கூட்டம் கூடி ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் இழந்து போனவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். சடுதியில் அவர்களுடைய ஆபத்து எழும்பும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனம் 22ஆம் வசனம் தான் சொல்லுகிறது, சடுதியில் அவர்களுடைய ஆபத்து எழும்புமா. ஆனால் கலகக்காரர்களோட கலக்கிறவங்களுக்கு நிச்சயமாக பலவிதமான கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால் இந்த வார்த்தை கேட்குற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களோட பழக்கிட்டு இருக்கிறவங்கள நீங்கள் நல்லா பாசமாக பேசுகிறவங்கள பேசிட்டு இன்னொருத்தட்ட போய் அவங்கள்ட்ட கேவலமாக பேசுனீங்க அப்படின்னா அது கலக்கந்தாங்க. இந்த வார்த்தை கேட்டுருக்கிற உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும் நான் நம்புகிறேன். இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வாராக. ஏசப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கலகக்காரரோடு கலவாதபடிக்கு மனநிலை தாரும். எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை கெடுக்கிற எந்த ஒரு வார்த்தைகளும் எங்கள் செவிகளில் வராதபடிக்கு கிருபை செய்யும். கலகக்காரரோடு கலவாதபடிக்கு ஆண்டவரே, எங்களுடைய மைண்டை, எங்களுடைய சிந்தனைகளை, எண்ணங்களை, ஏக்கங்களை, எங்களுடைய செவியை நீர் பரிசுத்தமாக்கும், கிருபை செய்யும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.